ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் ரேஷன் பச்சரிசி வச்சு ரொம்ப சுவையான சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அதிக நெய் தேவைப்படாதுங்க, பாகுபதெல்லாம் எதுவுமே இல்லை. சட்டுன்னு சிம்பிளாக பிகினர்ஸ் கூட சுலபமாக செய்யலாம். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி சேர்த்துருக்கேன். நல்லா 2 முறை அரிசியை அலசி தண்ணீரை வடிய விட்டு உணர்த்தி எடுத்து அதுக்கப்புறமா வறுத்துக்கங்க. ரேஷன் பச்சரிசியில் அதிக அளவில் தூசு இருக்குங்க, அதனால் அலசி உலர்த்தி எடுத்த பிறகு அதுக்கப்புறமா இது மாதிரி வானலில் சேர்த்து நல்லா பொரிய விட்டு வறுத்துக்கங்க. அரிசி பொரிஞ்சு லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி அரிசி நல்லா வறுபட்டு பொன்னிறமாக மாறி வரணும், அப்போ தான் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதோட 5 பாதாம், 5 முந்திரி, 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விடுங்க. கலந்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். சூட்டோடு அரைக்காதீங்க, நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ நல்லாவே ஆறி இருக்குது. இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா அரைப்பட்டுருக்கணும். அரிசியை நல்லா வறுத்துட்டோம், அதனால் நல்லா நைஸாகவே அரைப்பட்டு கிடைக்கும். ஏலக்காய் இதில் சேர்த்ததுனால நல்ல மணமாக இருக்கும். அரைப்பட்டதும் பாருங்கள், நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு அடிகனமான கடாயில், நான்ஸ்டிக் கடாய் இருந்தாலும் எடுத்துக்கங்க. அதில் 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பால் ஊற்றிக்கங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. 1 கப் அரிசி எடுத்தோம், அதே கப்பில் 2 கப் அளவுக்கு காய்ச்சாத நல்லா திக்கான பாலாக ஊற்றிக்கங்க. ஊற்றி பால் நல்லா காஞ்சி கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா பால் கொதி வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. பாருங்கள், நல்லா ஆடையெல்லாம் படிஞ்சு வந்திருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. நல்ல கூடுதல் சுவையோடு அருமையாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்த அரிசி நட்ஸ் பொடியை இதில் சேர்த்துக்கங்க. சேர்த்து உடனே கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்ல கெட்டியான பதத்துக்கு வரும். கைவிடாமல் கலந்திங்கனாலே கட்டிப்படாது. நல்லா ஈஸியாக இது மாதிரி ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக வேணுன்னா 1.5 கப் அளவு கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து கலந்ததுமே நல்லா கொஞ்சம் இலகி வரும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும். இது மாதிரி வானலில் ஒட்டாமல் நல்ல திக்கான பதத்துக்கு வரும். இப்போ கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு பாகு பதமும் தேவையில்லை, அதிகமாக நெய்யும் தேவையில்லை, ஆனால் சுவை அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே நெய் தடவின பவுலுக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி கண்ணாடி பவுல் இருந்ததுன்னா நெய் தடவிக்கங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ரவுண்டு பிளேட்டில், டிஃபன் பாக்ஸில் எதுவாக இருந்தாலும் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து இது மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஈவனாக சமன்படுத்திட்டு இது மேலே கொஞ்சமாக பிஸ்தா, பாதாம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க. இது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட பார்த்து நல்லா சுவையாகவும் இருக்கும் அங்கங்கே கடிபட்டு. இப்போ நட்ஸையும் சேர்த்து இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணிக்கங்க. நான் எல்லாத்தையுமே ஸ்கொயர்ஸாக கட் பண்ணுறேன், அதனால் இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் குறுக்கு வாட்டத்தில் கட் பண்ணிக்கங்க. எல்லாம் ஒரே ஈவன் ஷேப்பில் சூப்பராக இருக்கும். எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்குங்க. நம்ம எப்பயுமே கோதுமை மாவு, மைதா மாவில், ரவையில் கூட ஸ்வீட் செஞ்சுருப்போம், ஆனால் அதுக்கெல்லாம் அதிக அளவில் நெய் தேவைப்படும். பாகுபதெல்லாம் கண்டிப்பாக வேணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ கட் பண்ணிட்ட பிறகு பவுலை அப்படியே பிளேட்டில் மாற்றி திருப்பி விட்டுக்கங்க. பவுலில் நெய் தடவுனதுனால ஈஸியாக வந்திருக்கு. இப்போ அடிப்பகுதியில் லைட்டாக கோடு போட்டிங்கன்னா போதும், எல்லா பீசஸும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதிக செலவே இல்லாமல் ரேஷன் பச்சரிசியை வச்சு
ஒரு ஈஸியான வாயில் வச்சதும் கரையக்கூடிய சாஃப்டான ஸ்வீட் பர்ஃபி ரெடி ஆகிடுத்துங்க. அரிசியோட நட்ஸ் சேர்த்து வறுத்து பால்லே வேக வச்சு செஞ்சதுனால கூடுதல் சுவையோடு ரொம்ப ரொம்ப அருமையாக சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.